சமீபத்தில் சூப்பர் சிங்கர் சீசன் 11 வந்து முடிவடைஞ்சது. அதில் நிக்கில் அவர்கள் டைட்டில் வின் பண்ணியிருக்காரு அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். இந்த சூழலில் சரண்ராஜ் அவர்களை நிறைய பேர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. சரண்ராஜ் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மீனாட்சி எல்லாருமே ரன்னர் அப் ஆகியிருந்தாங்க. இந்த நிலையில் இப்போது சரண்ராஜ் அவர்கள் வரல அப்படின்னா கூட நிக்கில் அவர்கள் அதற்கு வந்து ரொம்பவே சரியான ஆள் தான், தகுதியான ஆள் தான். இருந்தாலும் சரண்ராஜ் வந்திருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு சீசன்லையுமே ஒவ்வொருத்தவங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணி மக்கள் எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுடைய அபிப்பிராயம் வைப்பாங்க. ஆனால் எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய ஓட்டுகள், அவங்க வாங்கின கமெண்ட்ஸு, அவங்க பாடின விதம்னு எல்லாத்தையும் சேர்த்து அதுக்கப்புறமாக யார் வின் பண்ணுறாங்களோ அதை தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ 60 லட்சம் மதிப்புமிக்க ஒரு வீடை வந்து சரண்ராஜ் அவர்களுக்கு பரிசாக கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து இப்போ வெளியானதுமே எல்லோருமே அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவருக்கு எவ்வளவு டெக்னாலஜி படியாக ரொம்ப வந்து அப்டேட் வெர்ஷனில் வந்து வீடு வந்து பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்ற செய்திகள் இப்போ வெளியாகிருக்கு. அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி நிக்கில் அவர்கள் ஃபியூச்சரில் என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு இப்போ எல்லோருமே அவர் கேட்டு வந்துட்டுருக்காங்க. நிச்சயமாக அவர் வந்து நல்ல ஒரு முடிவை எடுப்பார் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. சீக்கிரமே அவரை சினி ஃபீல்டில் பார்க்கலாம் அப்படின்றது எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க, நடிகர் கமலஹாசன் அவர்களினுடைய தயாரிப்பில் சிவகார்த்திகேயன் அவர்கள் இன்னொரு திரைப்படம் நடிக்க போகிறாரு அப்படின்ற செய்திகள் வெளியாகியிருக்குது. டாடா திரைப்படத்தை இயக்குனவர் தான் இந்த படத்தை இயக்க போகிறாரு அப்படின்ற தகவலும் வெளியாகியிருக்குது. ஏற்கனவே 2 படங்கள் சிவகார்த்திகேயன் வந்து நடிச்சிருக்காரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரஜினி அவர்களை வைத்து கூட கமலஹாசன் அவர்கள் படம் தயாரிக்க போகிறாரு அப்படின்னு ஒரு செய்தி வெளியாயிருந்தது. அதுக்கு இடையில என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இல்லை 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுற மாதிரி இருக்குது, வேறொருத்தருடைய படத்தில் அது நடிக்க போகிறாங்க அப்படின்னு இப்போ அது கைவிடப்பட்டதாக சொல்லப்பட்டது. இந்த நிலையில் இப்போ சிவகார்த்திகேயன் அவர்கள் மறுபடியும் கமலஹாசன் அவர்களினுடைய தயாரிப்பில் ஒரு படம் பண்ண போகிறாரு அப்படின்ற செய்தி வெளியாகி, படத்தினுடைய கதை என்னவாக இருக்கும், எந்த படம் நடிக்க போகிறாரு, இயக்குனர் யார், மியூசிக் யார் பண்ண போகிறாங்க அப்படின்னு எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா கமலஹாசன் அவர்களினுடைய தயாரிப்பில் நடித்த 2 படங்களுமே நல்ல வரவேற்பை பெற்றுக் கொடுத்தது சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த சூழலில் இப்போ அடுத்த படத்தில் இருவரும் இணைய போகிறாங்க அப்படின்ற செய்தி வெளியாகி இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய சார்பாக படக்குழுவினருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்.